ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். வணக்கம். செய்திச் சுருக்கம். டாஸ்மாகில் இருந்து வந்த பல கோடி கமிஷன், சிஎம் விஜய் முக்கிய உத்தரவு. தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனம் 4048 மதுக்கடைகள் வாயிலாக பீர் மற்றும் மது வகைகளை விற்கிறது. இதற்காக 11 மதுபான தயாரிப்பு நிறுவனங்களிடமிருந்து உள்நாட்டில் தயாரிக்கப்படும் வெளிநாட்டு மது வகைகளும் 7 நிறுவனங்களிடமிருந்து பீர் வகைகளும் கொள்முதல் செய்யப்படுகின்றன. டாஸ்மாக் நிறுவனத்திற்கு மது வழங்கும் ஆலைகள் முந்தைய ஆட்சியாளர்களுக்கு மாதந்தோறும் 51 கோடிக்கும் அதிகமாக கமிஷன் கொடுத்தது தெரியவந்தது. ஒவ்வொரு பெட்டிக்கும் தலா 60 ரூபாய் கமிஷன் தொகையாக முந்தைய ஆட்சியாளர்களுக்கு கட்சி நிதியாக வழங்கப்பட்டது. முதல்வராக விஜய் பொறுப்பேற்ற பின் இந்த கமிஷன் ரத்து செய்யப்பட்டது. இதுகுறித்து நம் நாளிதழில் மே 31 விரிவான செய்தி வெளியானது. இதை படித்த முதல்வர் விஜய், ஒவ்வொரு ஆலைக்கும் எவ்வளவு லாபம் கிடைத்தால் இவ்வளவு தொகையை கமிஷனாக வழங்கும் என்று சிந்தித்து அரசியல்வாதிகள் அதிகாரிகளின் பைகளுக்கு சென்ற பணத்தை அரசு கஜானாவுக்கு திருப்பிவிட முடிவு செய்தார். பீர் பெட்டிக்கு 40 ரூபாயும் மதுபான பெட்டிக்கு 90 ரூபாயும் அரசுக்கு கூடுதல் கட்டணமாக செலுத்த மது தயாரிப்பு நிறுவனங்களுக்கு தமிழக அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. டாஸ்மாகில் விற்கப்படும் மது வகைகளின் விலைகளில் எவ்வித மாற்றமும் இருக்காது. அரசுக்கு உடனடி வருவாயாக ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய் கிடைக்கும். இந்த உத்தரவு மக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. கவர்னர் கிரீன் சிக்னல் சிக்கலில் செந்தில் பாலாஜி அடுத்தடுத்து பேரிடி. 2011 முதல் 2016 ஆண்டு வரை அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி பல மோசடி வழக்கில் சிக்கியுள்ளார். இந்த காலகட்டத்தில் TNSTCயில் டிரைவர் மற்றும் கண்டக்டர் உள்ளிட்ட பணிகளை வாங்கித் தருவதாக கூறி பலரிடம் பணம் பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதன் அடிப்படையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் 4 மோசடி வழக்கு பதிவு செய்தனர். சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நடந்தது. செந்தில் பாலாஜி சட்டவிரோத பண பரிவர்த்தனை செய்தது உறுதியான நிலையில் 2023 ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டார். 15 மாதங்கள் சிறையில் இருந்த பிறகு உச்சநீதிமன்றம் அவரை ஜாமீனில் விடுவித்தது. தற்போதைய உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி குற்றச்சாட்டில் சிக்கிய பொது ஊழியரை விசாரிக்க சம்பந்தப்பட்ட மாநில அரசின் அனுமதி பெற வேண்டும். அதன்படி செந்தில் பாலாஜி வழக்கை தொடர்ந்து நடத்த அனுமதி வேண்டி அமலாக்கத்துறையினர் கடிதம் அனுப்பினர். ஆனால் திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட நிலையில் தற்போதைய தாவேக அரசு வழக்கை நடத்த அனுமதி கொடுத்தது. இது தொடர்பாக கவர்னரிடம் ஒப்புதல் கேட்கப்பட்டது. தமிழக அரசுக்கு கவர்னர் அர்லேக்கர் கிரீன் சிக்னல் காட்டியதாக கூறப்படுகிறது. 2021 முதல் 2023 ஆண்டு வரை திமுக ஆட்சியில் 45,800 டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்யப்பட்டது. இதில் 397 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக செந்தில் பாலாஜி மற்றும் அதிகாரிகள் மீது CBI வழக்கு பதிவு செய்தது. வழக்கு தொடர்பான ஆவணங்கள் இருந்த ஹார்ட் டிஸ்க் திருடு போனது. இது தொடர்பாக கணினி ஆபரேட்டர் கோபிநாத் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 34 ஹார்ட் டிஸ்குகள் தற்போது CBI வசம் உள்ளது. ஒருபுறம் அமலாக்கத்துறை, மறுபுறம் CBI என ஒரே நேரத்தில் இருவரும் விசாரணை நடத்துவது செந்தில் பாலாஜிக்கு பேரிடியை இறக்கியுள்ளது. காங்கிரசுக்கு பாடம் புகட்ட பாஜகவுடன் திமுக நெருக்கம். அடுத்தடுத்து மாறும் காட்சி. திமுகவுடனான உறவை காங்கிரஸ் முறித்துக் கொண்டு தவிகவுடன் கைகோர்த்து அமைச்சர் பதவிகளையும் பெற்றுக் கொண்டது. இதையடுத்து லோக்சபாவில் காங்கிரஸ் எம்பிக்களுடன் அமர விரும்பவில்லை. தனியாக சீட் ஒதுக்க வேண்டும் என்று சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு பார்லிமெண்ட் திமுக தலைவர் கனிமொழி கடிதம் எழுதினார். இதையடுத்து அவர்களுக்கு தனி சீட் ஒதுக்க ஒப்புக்கொண்டார் சபாநாயகர். லோக்சபாவில் இந்தி கூட்டணிக்கென்று முதல் வரிசையில் 5 சீட்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதில் காங்கிரசின் KC வேணுகோபால், அடுத்து ராகுல், TR பாலு, கனிமொழி, சமாஜ்வாதியின் அகிலேஷ் யாதவ் ஆகியோர் அமர்ந்து வந்தனர். இதுவரை 2 முதல் வரிசை சீட்களில் அமர்ந்த திமுகவுக்கு இனி ஒரு சீட் தான் ஒதுக்கப்படும். அதில் அமர்வது TR பாலுவா அல்லது கனிமொழியா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அத்துடன் ராகுல் பக்கத்தில் திமுக MP உட்கார மாட்டார். இதுவரை பார்லிமெண்டில் காங்கிரஸ் எடுக்கும் முடிவுகளுக்கு ஆதரவு அளித்து வந்த திமுக இனி அதை செய்யாது. பாஜக கொண்டு வரும் மசோதாக்களுக்கே திமுக ஆதரவு அளிக்கும் என அதன் தலைவர்களிடம் கனிமொழி சொல்லிவிட்டதாக டெல்லியில் செய்திகள் அடிபடுகின்றன. தன் முதுகில் குத்திய காங்கிரசுக்கு பாடம் கற்பிப்பதுடன் தவிகவுக்கு குடைச்சல் கொடுக்க பாஜகவை மறைமுகமாக ஆதரிக்க
திமுக முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இனி Z+ பாதுகாப்பு வேண்டாம், அண்ணாமலை அதிரடி திட்டம். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பாஜகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து விலகினார். இது நம்ம இயக்கம் என்ற புதிய அமைப்பை தொடங்கி அதனை ஒரு புதிய அரசியல் கட்சியாக மாற்றும் பணியில் இறங்கியுள்ளார். இயக்கம் தொடங்கப்பட்ட ஒரே நாளில் சுமார் 13 லட்சத்திற்கும் அதிகமானோர் அதில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக இருந்தபோது அவருக்கு மத்திய அரசின் Z+ பாதுகாப்பு வழங்கப்பட்டது. இப்போது பாஜகவில் இருந்து முற்றிலும் விலகிவிட்டதால் இனி Z+ பாதுகாப்பு தேவையில்லை என அவர் முடிவு செய்துள்ளார். தமக்கான பாதுகாப்பை உடனடியாக திரும்ப பெற்றுக் கொள்ளும்படி மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு கடிதம் அனுப்பியுள்ளார். அண்ணாமலைக்கு தொடக்க முதலே ஒரே மாதிரியான பாதுகாப்பு வழங்கப்படவில்லை. உளவுத்துறையின் எச்சரிக்கை மற்றும் அச்சுறுத்தல் அளவுகளின் அடிப்படையில் அவரது பாதுகாப்பு பிரிவு அடுத்தடுத்து உயர்த்தப்பட்டது. முதலில் அவர் பாஜக மாநில துணைத் தலைவராக இருந்தபோது தீவிரவாத அமைப்புகளிடமிருந்து அச்சுறுத்தல் இருப்பதாக உளவுத்துறை தகவல் வந்தது. அப்போது எக்ஸ் பிரிவு பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. 2 துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் பாதுகாப்பு தந்தனர். 2022 பிப்ரவரியில் சென்னை தியாகராய நகரில் உள்ள தமிழக பாஜக தலைமையகம் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சகம் அவரது பாதுகாப்பை ஒய் பிரிவாக உயர்த்தியது. இதில் CRPF மற்றும் தமிழக காவல்துறையின் CID பிரிவைச் சேர்ந்த 4 முதல் 11 காவலர்கள் சுழற்சி முறையில் பாதுகாப்பு வழங்கினர். 2022 அக்டோபரில் கோவை உக்கடம் கோட்டை ஈஸ்வரன் கோவில் அருகே கார் வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்தது. இந்த சம்பவத்திற்கு பிறகு மதவாத அமைப்புகள் மற்றும் மாவோயிஸ்டுகளால் அண்ணாமலையின் உயிருக்கு கூடுதல் ஆபத்து இருப்பதாக உளவுத்துறை எச்சரித்தது. இதையடுத்து அவரது பாதுகாப்பு Z+ பிரிவாக உயர்த்தப்பட்டது. இது இந்தியாவின் மிக உயரிய பாதுகாப்புகளில் ஒன்றாகும். சுமார் 28 முதல் 33 வரையிலான CRPF கமாண்டோக்கள் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். அவர் பயணம் செய்யும் போது முன்னும் பின்னும் செல்வதற்காக தமிழக காவல்துறை மூலம் பாதுகாப்பு வாகனங்கள் வழங்கப்பட்டன. சென்னை மற்றும் அவரது சொந்த ஊரில் உள்ள இல்லங்கள், அலுவலகங்கள் மற்றும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இடங்களில் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் பாதுகாப்பு பணியில் நிறுத்தப்பட்டனர். உள்ளூர் காவல்துறையினரால் வெளிவளைய பாதுகாப்பும் அண்ணாமலையை சுற்றி கமாண்டோக்களின் நேரடி பாதுகாப்பும் வழங்கப்பட்டது. இப்போது எந்த பொறுப்பிலும் இல்லாத நிலையில் மக்கள் வரிப்பணத்தில் இயங்கும் இந்த உயரிய பாதுகாப்பு தனக்கு வேண்டாம் என அண்ணாமலை கூறியுள்ளார். உப்புதான் போட்டு சாப்பிடுறீங்களா? காங்கிரஸை வெளுத்த சீமான். காங்கிரஸ் விவகாரத்தில் திமுகவுக்கு இப்போதுதான் அறிவு வந்திருப்பதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசினார். நான் என்ன கேட்கிறேன், இந்த காங்கிரஸ் பெருமக்கள்கிட்ட, நீங்க எல்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு மானம், ரோசம், சூடு, சொரணை, வெக்கம் இதுல ஏதாவது ஒண்ணு இருக்க ஆனா எல்லாரும் நல்ல கசங்காத வேட்டி சட்டை மட்டும் வெக்க மயிர் இல்லாம கட்டிக்கிறீங்க. வெக்க மயிர் இல்லாம செய்துக்கு இப்பதான் திமுக காரனுக்கு அறிவு வருது. அவன் வேற எங்களுக்கு பகுத்தறிவு புகட்டினார், ஊட்டினார், காட்டினார். மங்கி நீளம் அவனை அன்னைக்கே வேட்டிய காணம் சட்டை காணணும் ஓட விடுறத விட்டு அவனை கூட கூட்டி வச்சு இங்க பேரு 10 MP வச்சிருக்கான். 10 நாடாளுமன்ற திமுக போட்ட பிச்சையில வச்சிருக்கான். இப்ப உண்மையில மாநிலத்தை ரிசைன் பண்ற, ரிசைன் விளையாட இதை நான் கவர்ச்சியால வந்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். கோவப்படுறாப்ல தப்பு தானே. அவரு மண்டேலா மாதிரி 27 ஆண்டு சிறையில் இருந்து வந்திருக்காப்ல. எண்ணற்ற தியாகங்கள், எண்ணற்ற வழக்கு, பல சிறை கொட்டடிகள், அனுபவம். அப்புறம் 200 கோடியில 100 கோடியை சல்மான் மாதிரி வாங்குற சம்பளத்தை பாதிய மக்களுக்கு கொடுத்து கொடையா கொடுத்து மக்களின் இதயத்தை வென்று வந்துட்டாங்க. சினிமா டு CM எளிதா டிரான்ஸ்பர் ஆயிட்டு இல்ல, அதனால உங்களுக்கு தெரியல, கோவம் வருது வேற. சரி, என்னதான் தகுதி சொல்லுங்களேன் சிஎம் சார். நீங்க உங்களை மக்கள் தேர்வு செஞ்சதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க. ஒரே ஒரு காரணம் சொல்லு. நீ வேணும் அவங்க ஆளுகளை சொல்லு. ஒரே ஒரு காரணம் சொல்லு. சினிமாவில் நடிச்செடுத்தது 69 படத்துல ஒரு படம் நல்ல படம். இந்த சனா ஒரு படம் கூட நல்ல படம் தராதவன் நல்லாட்சி தருவன் நம்புது பேர். ரஜினிகாந்த் அவர்களுக்காவது என்ன ஒரு 50 படமாவது, அண்ணன் கமலஹாசனுக்கு 100 படமாவது நல்ல படம்.
எம்ஜிஆருக்குன்னா 200-300 பாட்டு இருக்கு. ஒழுக்கம் நிறைந்த தாயை போற்றுவது, மனைவி பெண்களை மதிப்பது, பாடல் இருக்கு. மது குடிக்க மாட்டேன், சிகரெட் குடிக்க மாட்டேன். நீ தம் அடிக்கிற அழகை பார்த்து தனலட்சுமி இரும்பிச்சுன்னுட்டு ஏதோ ஒரு கர்மம். இதுல கோவச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு சிஎம் சார்? நீங்க கோவச்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, ஒத்துக்கிறங்க மனச்சான்று. நீங்க தான் பெரிய நேர்மையான சிகரம் ஆயிடுச்சே. எதா இருந்தாலும் பள்ளி. எங்க ஊர்ல எங்க அத்தை பொண்ணெல்லாம் வாக்கப்பட்டு வரும். எங்க அன்னைங்க கட்டிக்கிட்டு வரும். கட்டிட்டு வந்தா என்ன தச்சு எங்க குழந்தை பெத்தவனும் போயிட்டா, வளர்த்தவனும் போயிட்டா. இந்த உங்க அண்ணன் பிடிச்சி கொடுத்து ஒரு தோடு உண்டா, தொங்கட்டை உண்டா, கொழுத்து உண்டா, மாத்தி கட்டிக்கு ஒரு புடவை தான் உண்டா, நல்ல நாள் பெரிய தீபாவளி திருநாள் உண்டா, ஒன்றும் கிடையாது. அந்த புலம்பலுக்கு இந்த புலம்பல் என்ன இருக்குது? மனசாட்சியில் முடியும். ஒரு கேள்விதான். நீங்க கரூருக்கு வரலைன்னா கூட்டல் என்ன நெரிசல் என்ன சாவில்ல. இதானே மூலகாரணம் யாரு? நீங்க. அந்த குற்ற உணர்வோடு நானும் ஒரு காரணமா இருந்துட்டேன், வருந்துறேன்னு இதுவரை நீங்க ஒரு வார்த்தை பதிவு செய்யல சிஎம் சார். அறநிலைத்துறை அமைச்சர் ஒருத்தருக்காருல ஒரு தம்பி, அவர் பேசுறாரு திருச்சியில ஒரு வரலாற்று பெரும் முழக்கத்துக்கிறார். எதிர்கட்சியை இல்லாத சட்டசபை அமைப்பான். உன்னை தாண்டா தேடிட்டு இருக்கேன். எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதிகடா. இதுல நம்ம இல்ல, இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணிருக்கலாம். அடப்பாவி, இதுவே அதிகம்டா. டேய் இவரு நம்மால ஏறி இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணிருக்கலாம். கொடுமடா டே. பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் நடந்துருச்சு, அரசியல் பேரிடர். அத மக்களை அனுபவிச்சுக்க வேண்டியதான். நம்ம நான் என் பிள்ளைகள்ட்ட சொல்லிட்டேன், பிசிக்கல் ஃபிட்னஸ் மென்டல் ஃபிட்னஸ் ரெண்டையும் பண்ணிட்டு இரு, களம் நமக்கு காத்திருக்கு. கேஸ் சிலிண்டர் விலை 29 ரூபாய் அதிகரிப்பு. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக கடந்த 3 மாதங்களில் 2வது முறையாக வீட்டு உபயோக சமையல் கேஸ் சிலிண்டர் விலையை உயர்த்தி பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இதன்படி வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை சென்னையில் 928 ரூபாய் 5 காசில் இருந்து 957 ரூபாய் 5ஆகவும், டெல்லியில் 913 ரூபாயில் இருந்து 948 ரூபாயாகவும் அதிகரித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே மேற்காசியாவில் ஏற்பட்ட போர் காரணமாக உலக அளவில் எரிசக்தி விநியோகத்தில் இடர்பாடு ஏற்பட்டு சர்வதேச அளவில் எரிபொருள் விலை அதிகரித்தது. இதை அடுத்து கடந்த மார்ச் 7ஆம் தேதி வீட்டு உபயோக சமையல் கேஸ் சிலிண்டர் விலை 60 ரூபாய் அதிகரித்தது. தற்பொழுது 2வது முறையாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த மே மாத மத்தியில் இருந்த பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 7 ரூபாய் 50 காசு வரையும், கார் ஆட்டோக்களில் பயன்படுத்தப்படும் சிஎன்ஜி எரிவாயு விலை கிலோவுக்கு சுமார் 6 ரூபாய் வரையும் உயர்த்தப்பட்டுள்ளது. ஒரே போடு வாயடைத்து போன பாகிஸ்தான் தூதர் இந்தியாவின் நெத்தியடி பதில். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்த விவாதம் நடந்து கொண்டிருந்தது. அதில் பங்கேற்று பேசிய பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் இஷாக் தார், வழக்கம் போல விவாதத்திற்கு சம்பந்தம் இல்லாமல் ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை சர்வதேச மேடையில் கொண்டுவர முயன்றார். இதற்கு இந்தியாவின் ஐநா தூதர் பார்வதனேனி ஹரிஷ் உடனடியாக பதில் கொடுத்தார். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தில் பாகிஸ்தானின் பங்கை பற்றி பகிரங்கமாக உலக நாடுகளுக்கு முன்னிலையில் தோலுரித்தி காட்டினார். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் என்பது முழுக்க முழுக்க இந்தியாவின் உள்நாட்டு விவகாரம். இதில் தலையிடவோ அல்லது கருத்து சொல்லவோ பாகிஸ்தானுக்கு எந்தவிதமான சட்டப்பூர்வ உரிமையும் இல்லை. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் உறுப்பினர் பதவி என்பது உலக அமைதிக்கான ஒரு மிகப்பெரிய பொறுப்பாகும். அதை விடுத்து ஒருதலை பட்சமான சொந்த அரசியல் கருத்துக்களை பரப்புவதற்கான மேடையாக பாகிஸ்தான் இதை பயன்படுத்தக்கூடாது. பாகிஸ்தானின் இரட்டை வேடத்தையும் எல்லை தாண்டிய பயங்கரவாத ஆதரவையும் இந்தியா இனி சகித்துக் கொள்ளாது. இந்தியா தன்னைத்தானே தற்காத்துக் கொள்ள முழு உரிமை பெற்றுள்ளது. பாகிஸ்தான் தனது செயல்களுக்கான கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என பார்வதனேனி ஹரிஷ் அழுத்தமாக எச்சரித்தார். பகிரங்கமாக மன்னிப்பு கேட்ட நடிகர் ரவிமோகன். நடிகர் ரவிமோகன் மனைவி ஆர்த்தியை பிரிந்து வாழ்கிறார். இவர்களது விவாகரத்து வழக்கு சென்னை கோர்ட்டில் நிலுவையில் உள்ளது. ரவிமோகன் தோழியான பாடகி கெனிஷாவுடன் நெருக்கம் காட்டி வந்தார். திடீரென நடிகர் ரவியை விட்டு பிரிவதாக அறிவித்த கெனிஷா சென்னை விட்டு சென்றார். கெனிஷா முடிவால் அதிர்ச்சியடைந்த ரவிமோகன் ஆவேசமாக பேட்டியளித்தார். 3 எழுத்து நடிகை என் குடும்பத்தை சீரழித்து விட்டார். என் குழந்தைகளை பார்க்க விடாமல் செய்கின்றனர். எனக்கு பெரிய அநியாயம் நடந்தது. விவாகரத்து கிடைக்கும் வரை நடிக்கப் போவதில்லை என்று உணர்ச்சி பொங்க பேசினார். விவாகரத்து
விவாகரத்து தொடர்பாக பொதுவெளியில் கருத்து தெரிவிக்க கூடாது என்ற ஹைகோர்ட் உத்தரவை மீறி ரவிமோகன் பேட்டி அளித்ததாக மனைவி ஆர்த்தி மனு தாக்கல் செய்தார். தனது செயலுக்கு மன்னிப்பு கோரி பொது அறிவிப்பு வெளியிட தயாராக இருப்பதாக ரவிமோகன் கோர்ட்டில் உறுதியளித்தார். அதன்படி மன்னிப்பு கோரி பத்திரிகையில் பொது அறிவிப்பு வெளியிட்டார். திருமண தகராறு பற்றி கருத்து தெரிவித்ததற்காக மனப்பூர்வமாக மன்னிப்பு கோருகிறேன். தன்னுடைய கருத்துகளால் மனவேதனை அடைந்த அல்லது பாதிக்கப்பட்டவர்களிடம் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். பகிரங்க மன்னிப்பு கோரிய பத்திரிகை ஆவணமும் சென்னை ஹைகோர்ட்டில் ரவிமோகன் தாக்கல் செய்துள்ளார்.